அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 26ஆம் தேதி திங்கள் கிழமை, தேய்பிறை 8/4/2024. அமாவாசை திதி இரவு 11:50 வரை. அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி. சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் புதன் வக்ரமாக, கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாயுடன் சனி பகவான், மீனத்தில் சூரியன், ராகு, சந்திரனுடன் சுக்கிரன். இன்றைய விசேஷம் அமாவாசை இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? முன்னோர்களை வழிபட, அன்னதானம் செய்ய, மருந்துண்ண, மூலிகை மருந்து தயாரிக்க, இரகசிய ஆலோசனை செய்ய, வாகனம் விற்க, தியானம் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, முந்தி செய்ய வேண்டியதை முழுதாக செய்தால் பிந்தி செய்ய வேண்டியது தாமாக வரும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் கண்ணுக்கு முன்னால் கைக்கு எதிராக எந்த வேலை காத்து கிடக்குதோ அதை உடனடியாக செய்து முடிப்பீங்க. தள்ளி தள்ளி போட மாட்டீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், ஆகட்டும் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்போவுமே பிடிக்காதுங்க. ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய், இம்மே செய் என்று எப்பொழுதும் நல்லனவற்றை எதுவாக இருந்தாலும் உடனடியாக செய்து முடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. விரயஸ்தானத்தில் தான் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால செலவுகள் நிறைய இருந்துகிட்டே தாங்க இருக்கும். குடும்பத்தில் அத்தியாவசியமான செலவுகள் இருக்குங்க. புது பொருள்கள் கூட வாங்கினா அதுவே கூட பழுதாகுதே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனாலும் கேது வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, நல்லவங்களுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்க போய் வருவீங்க. செல்வாக்கு இன்னைக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி எதிர்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. இருந்தாலும் திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் இதெல்லாம் இன்னொரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஆனால் அதாவது காளான் போல அப்படியே புதுசாக கடை முளைச்சிக்கிட்டே இருக்குதே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல. வேலை சுமை இருந்துட்டு தான் இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்க திடீர்னு விடுப்பில் போனதுனால எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே போல் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, மலையிலிருந்து செதுக்கி எடுக்கப்பட்ட துண்டுகளுக்கும் மலையின் குணம் இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பெரியவங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பெற்றவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நல்லவர்களோடு நட்பு பாராட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. ஒருத்தவங்களுடைய இயற்கையான குணம் எது, அவங்க என்ன மாதிரியான சூழலில் வளர்ந்துருக்கிறாங்க, எந்த மாதிரி சூழலில் அவங்க வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் அவர்களிடம் பழகக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்கள், யோகமான நட்சத்திரங்கள்ல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்யறதுனால தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். அதே மாதிரி மூத்த சகோதரங்கள்கிட்ட ஏதாவது நீங்க கேட்கறதா இருந்தால் இன்னைக்கு கேட்கலாம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பங்காளி பிரச்சனைகள் அதெல்லாம் தீரும். சொத்து விவகாரங்கள், பாகப்பிரிவினை
பிரச்சனை விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் பேசி தீர்த்துக்கலாங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சமாதானமாக சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் 11வது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். விஐபிகளும் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஒரு பெரிய ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்து போட வாய்ப்பு இருக்குது. பிரபலமான ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தங்கள் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. பங்குதாரர்களும் புதுசாக இன்னைக்கு வருவாங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்தெடுப்பிலேயே வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாழ்வின் நிலையாமையை சிந்திக்க தொடங்கிவிட்டால் கர்வம் என்பது காணாமல் போய்விடும். ஆமாங்க, நீர்க்குமிழி போல நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. போகும்போது நாம் எதையும் எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு வாழும் பொழுதே மற்றவர்களுக்கு நல்லது செய்வோங்கிற வள்ளல் குணத்துக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதி புதன் 11ஆம் இடத்துல குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால புது யோசனைகள் மனசுக்குள்ளார இருக்குங்க. பழைய பிரச்சனைகளுக்கு புதிய தீர்வு, புது பாதையில் போய் நீங்கள் அதுக்கு தீர்வு காண்பீங்க. நம்மால் முடியாத விஷயம் எதுவும் கிடையாது. நாம் மாற்று வழியை எப்பயுமே தேடி போகணுமே தவிர ஒரே வழியிலேயே உட்கார்ந்துக்கிட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு குறை சொல்லக்கூடாதுங்கிறத இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சு வச்சுப்பீங்க. 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால புது வேலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் புது தொழில் வியாபாரம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அலைச்சல் மட்டும் குறைய மாட்டேங்குது. அலையோலன்னு அலைய வேண்டியதாக இருக்குது. மாடாக உழைச்சி ஓடாக செய்ய வேண்டியதாக இருக்குன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளேயே நீங்கள் கொஞ்சம் புண்படுவீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி உழைக்கிறதுனால தான் ஏதோ இந்த அளவுக்காவது வர முடிஞ்சுது, 4 பேர் மத்தியில் கௌரவமாக இருக்க முடியுது அப்படின்னு ஆறுதலாகவும் சொல்லிக்கொள்வீங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதிக அளவு லாபம் எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு சந்தோஷ செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன பாராட்டுதல்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, கொடுப்பது இறைவன் என்று தெரிந்து கொண்டால் கிடைப்பது எதுவுமே தாழ்வாக தெரியாது. எது கிடைச்சாலும் அதை பொறுமையாக பொறுப்பாக ஏற்றுக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்குதுங்க. அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ கொடுத்த கடவுள் நமக்கு இவ்வளோ தான் தராரு, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு போய் சண்டை போடுறவங்க நீங்கள் கிடையாதுங்க. இப்போதைக்கு இது கொடுத்துருக்கிறாரு, நமக்கும் நாளைக்கோ அல்லது மற்றதோ நல்லது நமக்கு கொடுப்பாரு, நிறைய கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை வாழ்க்கை பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்க ராசிநாதன் சந்திரன் பலமா உட்கார்ந்து இருக்கிறாரு. முக்கியமான கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில திறமைகள் அதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டாகும். பணவரவு உண்டு. ஆனால் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால வந்த சோடு தெரியுது போனது தெரியலேங்கிற மாதிரியான முணுமுணுப்புகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். 9ஆம் இடத்துல முக்கிய கிரகங்கள் இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க.
சின்ன சின்னதாக உங்களுக்கு மருத்துவ செலவுகள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள், விமர்சனங்கள் அதெல்லாம் வழக்கமாக இருக்கிறது தான். இருந்தாலும் அதுக்கு எதிராலாம் நீங்கள் ஒன்றும் பேசிக்க வேண்டாம். சொல்கிறவங்க சொல்லிட்டு போகட்டும், நேரங்காலம் வரும்போது எது நியாயம் நேர்மன்னு எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அமைதியாக இருந்து வேடிக்கை பார்க்குறதாங்க ரொம்ப நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக சிடுசிடுப்புகள் இருக்கும். ஏன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, அவரோட சேர்ந்து செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன சிடுசிடுப்புகள் இருக்கும். ஆனாலும் குடும்ப ஒற்றுமை பாதிக்காது, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப கோபமாக இருந்தது, ஆனால் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே போல் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவைப்படுதுங்க. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சந்தேகத்தை எரித்துவிடு, நம்பிக்கையை விதைத்துவிடு, மகிழ்ச்சி தானாகவே வந்து தீரும். ஆமாங்க, அடுத்தவங்க மேலே அனாவசியமாக சந்தேகப்படுறது எப்பயுமே உங்ககிட்ட பிடிக்காதுங்க. ஒருத்தவங்களை நண்பனாக நட்புக்காக ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கிட்ட பிறகு சந்தேகப்படுறது உங்களுக்கு எப்பயுமே பிடிக்காது. ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக சில நேரங்களில் யோசித்து பார்ப்பீங்க. பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனேயே முழுமையாக நண்பர்களையும் உறவினர்களையும் நம்பக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:15 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:15 மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் காலையில் 10:15 மணி முதல் நிதானமாக இருக்கணும். வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:15 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரகசியங்களை வெளியாட்கள்கிட்டையோ வேலையாட்கள்கிட்டையோ சொல்லிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் யாராவது ஏதாவது சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும், அது பெருசாகாமல் பார்த்துக்கணும். சின்ன விஷயங்க, உப்பு பெறாத விஷயங்க, அது சண்டையில் போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அப்புறம் சொல்லி வருத்தப்படக்கூடாதுங்க. உன் சொந்தம் என் சொந்தம்லாம் விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருந்தால் அதுதான் நல்ல சொந்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் இதெல்லாம் புதுப்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள். டிரைவிங் லைசன்ஸ் புதுப்பிச்சிட்டிங்களா அதுவும் கொஞ்சம் பாருங்கள். அதெல்லாம் ஒரு முறை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருங்க. அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. அதே போல் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் கட்டாயம் திருத்தும். சில வழிகளால் அவங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றும். ஆமாங்க, அதனால தாங்க காசு வந்துடுச்சு, பணம் வந்துடுச்சு, பதவி வந்துடுச்சு, பங்களா வந்துடுச்சுன்னு நீங்கள் ஆட்டம் போடவே மாட்டீங்க. எப்பொழுதுமே அடங்கியே இருப்பீங்க, அடக்கி வாசிப்பீங்க. நாம் எங்கேருந்து வந்தோம், எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு பழசெல்லாம் மறக்காமல் என்றைக்கும் மாறாமல் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குது. 4 கிரகங்கள் உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்த்துட்டே இருக்காங்க. எவ்வளவோ யோசனை எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுக்கு பணம் வேணும். அதே நேரத்தில் யாராவது நம்மளை சப்போர்ட் பண்ணணும். யாராவது நமக்கு உதவி செய்கிறவங்க இருந்தால் 1 மாதத்துக்குள்ளாரே என்னால்
பெரிய லெவலில் சம்பாரித்து காட்ட முடியுங்க அப்படின்னு எப்பொழுதும் சவால் விட்டு கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ சில வாய்ப்புகள்லாம் தேடி வரும். இன்றைக்கி ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால விஐபிகள் சிலர் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. செல்வாக்கும் உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டே போகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவுகளும் குடும்பத்துக்குள்ளார ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஆனால் பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் பணிஞ்சு போகிறது நல்லது. அதே நேரம் ஒத்து வராதவங்களை விட்டு நீங்கள் ஒதுங்கி போகிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. லாபம் இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சிலருக்கு இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு, அதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சுமார் தான். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஒருவரின் குணத்தை பற்றி சொல்ல ஆளில்லை, ஆனால் குறை சொல்வதற்கு ஊரே தயாராக இருக்கிறது. ஆமாங்க, இதுதாங்க உலக நடப்பு. என்னதான் நாம் எல்லாருக்கும் உதவி செய்திருந்தாலும் ஏதோ ஒரு அக்கறையில் ஒரு ஆர்வத்தில் நாம் ஏதாவது அவங்க மேலே சின்னதாக ஒரு குறைப்பட்டிருந்தால் அந்த குறையை தான் எல்லாருமே சொல்லி காட்டுறாங்களே தவிர அது வரைக்கும் நாம் செய்திருந்த உதவிகள் நன்மைகள் அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே. இதுதானா உலகம் அப்படின்னு உலகத்தை நினைத்து சில நேரங்களிலே கவலைப்படக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அற்புதமான இடத்துல சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறார், சூரியனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். பணவரவு செல்வாக்கு எல்லாம் உண்டு. பெரிய பொறுப்புகள் பதவிகளும் கூடி வருங்க. வழக்குகள் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுங்க. பேசாமல் இருந்து வந்த சிலர்லாம் வலியை பேசுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அதிக அளவு லாபம் இருக்குது. புதிய பங்குதாரர்கள், புது வேலையாட்கள், புது வாடிக்கையாளர்கள் அப்படின்னு சில வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு தேடி வருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்குது. அதிகாரிகள் உங்கள் கையில் சில பொறுப்புகளை கொடுத்துட்டு நீங்கள் பார்த்து செய்யுங்க, இதெல்லாம் நீங்கள் பொறுப்பாக பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் மேலே நம்பிக்கை அவங்களுக்கு அதிகமாக வரும். மகளுடைய கல்யாண விஷயமாக பேசின்னு இருக்கீங்க, நல்ல ஜாதகம் பொருந்தி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சிரிச்ச முகத்துடன் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மனிதர்களோடு பச்சோந்தியை ஒப்பிடாதீர்கள். ஏனென்றால் அது நிறத்தை மட்டுமே மாற்றும், ஆனால் குணத்தை ஒருபோதும் மாற்றாது. ஆமாங்க, அதனால தாங்க சிலரெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கோபமாக வருங்க. நம்ம முன்னால் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அங்கே போய் வேறு மாதிரி பேசுகிறாங்க. என்ன இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, எப்பவும் ஒரே மாதிரி உண்மையை பேச வேண்டியதானே, இது என்னத்துக்கு இந்த மாற்றி மாற்றி பேசுகிறது, பொய் சொல்கிறதெல்லாம் அப்படின்னு சிலரை நினைத்து சில நேரங்களில் ஆவேசப்படக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். ஆனாலும் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் நல்லா படித்தாங்கன்னா நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நாமெல்லாம் படிக்கும் பொழுது அப்படின்னு உங்கள் வாழ்க்கையோட அவங்கள ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள்லாம் சுறுசுறுப்பாக இருந்தீங்க, ஆனால் இப்போ அவங்க உட்கார்ந்த இடத்துலையே சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. அதனால் உங்களோட அவங்கள ஒப்பிட்டு பார்த்து எதையும் சொல்லி கொண்டிருக்க வேண்டாங்க. நண்பர்கள் உறவினர்கள் வருகை இன்னைக்கு
அதிகமாக இருக்கும். விருந்தினர்களும் இன்னைக்கு வருவாங்க. அதே மாதிரி நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள், உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இதெல்லாம் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். சகோதர வகையில் செலவுகள் போயிட்டு தான் இருக்கே தவிர மற்றபடி நாம் செலவு பண்ணாலும் உண்மையான அன்பையோ பாசத்தையோ அவங்கக்கிட்ட நம்மளால் பார்க்க முடியலை. காரியம் ஆகணும்னா வந்து நிற்கிறாங்க, ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளை மறந்துடுறாங்களே அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கு இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க, எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. 4ஆம் இடத்துல சனி பகவானுடன் செவ்வாய் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் கால்வலி, மூட்டு வலி, முதுகு வலி வரும். அதனால் சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உன்னால் உனக்குள் இயல்பாக வரும் ஆசையை விட மற்றவர்களால் தூண்டப்பட்டு வரும் ஆசையால் தான் அதிகமான துன்பங்கள் வரும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்க ஏதாவது புகழ்ந்து பேசி நீங்கள் அப்படி இப்படி இந்த இடத்த வாங்கிக்கிங்க, லோன் போட்டு நீங்கள் வாங்கிடலாம், லோன்லாம் சீக்கிரமாக அடைஞ்சிரும், இந்த மாதிரி ஏதாவது ஆசையை காட்டி ஆசையை தூண்டி எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்போதும் துன்பத்தை தரும் என்பதை தெரிந்து வைத்து கொண்டு நம்ம சக்திக்கு எது சரியாக வரும், நாம் யார், நம்முடைய பலம் எதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு அதை மட்டும் முயற்சி செய்யக்கூடியவர்கள், அதை மட்டும் செய்து முடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். முன்னோர்கள், மூதாதையர்கள், தாத்தா பாட்டி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க என்னெல்லாம் பின்பற்றினாங்க, இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அவங்க பேரை காப்பாற்றுறதுக்கு நாம் ஏதாவது நல்லது செய்யணும், 4 பேருக்கு உதவணுங்கிற தர்ம சிந்தனைகள் இன்னைக்கு உங்கள் மனசுக்குள்ளார வருங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல, லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்துட்டு தாங்க இருக்கும். குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய பிடிவாத போக்கெல்லாம் மாறி அவங்களுடைய உயர்கல்விக்காக, முக்கியமாக அவங்களுடைய மேற்கல்விக்கான முயற்சிகள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் இறங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் எல்லா வகையிலும் நல்ல முடிவுகளும் நீங்கள் எடுப்பீங்க. சிலருக்கு வெளிமாநிலம், வெளிநாடு போகிறதுக்கான விசாவுக்கான முயற்சிகள் அதெல்லாம் கூட உங்களுக்கு பலிதமாகுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பாசமானவர்களுக்கு மோசம் செய்பவர்கள் தன்னை விட மோசமானவர்களால் நாசமடைவார்கள். இதுதான் கர்மா விதித்த விதியாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் யாரையுமே ஏமாற்ற மாட்டீங்க. நமக்கு என்னத்துங்க அந்த பாவம் எல்லாம், இருக்கிறத பேசுவோங்க. பிடிக்குதுன்னா பிடிக்குதுன்னு சொல்லுவோம், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒதுங்கி நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிப்போங்க. அடுத்தவங்க வாழ்க்கையில் குறுக்கிறதோ அல்லது வார்த்தையால் அவங்கள மடக்கி போட்டு அப்புறமா மாறி போகிறது அதெல்லாம் நமக்கு சரி வராதுன்னு எங்கும் எப்பொழுதும் இயல்பாக, இயற்கையாக, யதார்த்தமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. எதிர்பார்த்ததெல்லாம் சீக்கிரமாக நடக்கும். இதோ அதோன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தவங்க இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு ஏதாவது கையில் கொடுக்குற
கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வருங்க. அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கின ரூபாயை கூட இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் குறைஞ்சி அம்மாவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடல்நல பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன மரியாதை குறைவான சம்பவங்கள்லாம் மறைந்து இன்னைக்கு உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும். உங்கள் கை இன்னைக்கு ஓங்கி இருக்குங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, பழக்கப்பட்ட மனம் பழுதடைந்த பாதையிலும் பக்குவமாய் செல்லும். அது தன்னுடைய அனுபவத்தால் மற்றவர்களுக்கு வாழ்க்கையை அள்ளி கொடுக்கும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே பழக்கப்பட்டவங்க, பிரச்சனைகளுக்கு பழக்கப்பட்டவங்க, கஷ்டங்களை சந்தித்து பழக்கப்பட்டவங்க, எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு இருந்து பெருமூச்சு விட்டு ஏக்க பெருமூச்சு விட்டு பிறகு சாதித்து காட்டியவங்க. அதனால தாங்க உங்ககிட்ட யார் சேர்ந்தாலும் அவங்களும் பக்குவம் ஆவாங்க. எங்கும் எப்பொழுதும் பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. இங்கிதமாகவும் இன்னைக்கு பேசி எல்லோர் மனசிலேயும் இடம் பிடிப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த வாக்குவாதங்கள் இன்னைக்கு சரியாகுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகமாகுங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறதாங்க நல்லது. ஏன்னா ஏழரைச்சனி இருக்கிறதுனால யார் மேலேயும் ஆவேசப்பட்டு பேசுகிறத நம்ம தவிர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீரும். உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உயரதிகாரிகள் தனிப்பட்ட வகையில் உங்கள்கிட்ட உட்கார வச்சு சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் கூடிக்கிட்டே போகுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பதில் தவறேதும் இல்லை. எல்லா நேரத்திலேயும் எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்களா அப்படின்னு நினைத்து பார்க்கறது மிக மிக முக்கியம். ஆமாங்க, ஆரம்பத்தில் நீங்கள் எல்லாரும் நல்லவங்கன்னு எத்தனையோ ரூபாய்களை இழந்தீங்க. ஆனால் போக போக தான் தெரிஞ்சுது அந்த நேரத்தில் அவங்க நல்லவங்களாக இருந்தாங்க, ஆனால் அடுத்த நேரத்தில் அவங்க வேறு மாதிரி ஆயிட்டாங்க அப்படிங்கிற உண்மையை நிறைய செலவு செஞ்சு தான் நிறைய இழந்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குதுன்னு பல நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. காலையில் 10:15 மணி வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் காலையில் 10:15 மணி வரைக்கும் நிதானமாக இருக்கணும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்கணுங்க. காலையில் 10:15 மணி முதல் ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்யிருக்கிறாரு. அதனால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்ன மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி இதெல்லாம் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க. வியாபாரத்தில் கூட கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. உத்தியோக வகையில் சின்னதாக மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும், வேலை சுமை இருக்கும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:15 மணிக்கு பிறகு
நல்லா இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தான் நிதானமாக இருக்கணும். வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அவசர முடிவுகள் எடுக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழுதான பொருட்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுப செலவுகளும் உண்டாகுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மறவாமல் தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.